27 நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத நட்சத்திர பலன் ஒவ்வொரு நட்சத்திரக்காரருக்காக நாங்க சொல்லியிருக்கோம். எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடன் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக போதும் அவங்க நடக்கும் போதே நமக்கு தெரியும். ஏன்னா அப்படியே நான் படிக்கிட்டு ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குதிச்சு தான் ஏறுவாங்க. எல்லா விதத்திலையும் அவசரப்படக்கூடியவங்க, அதாவது முந்திரி கொட்டை மாதிரி சொல்லுவாங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிபதியான கேது பகவான் வந்து 5ல் இருக்கிறார். ஸோ அப்போ 5ல் இருக்கும்போது எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். மனசுல ஏற்பட்ட ஆசைகள், மனசுல நிறைய விஷயங்கள் ஆசைகள் வச்சிருப்பாங்க, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். குறிப்பா என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த படிப்பு சார்ந்த விஷயமா படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் வச்சுக்கங்களேன், படிப்பு சார்ந்த விஷயத்துல எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அதே போல என்னன்னாக்கா கல்யாணத்துக்காக காத்திருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் திருமண பந்தத்தில் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதத்துல கண்டிப்பாக திருமண நிகழ்வு என்பது கண்டிப்பா நடக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கா. ஆனாலும் மனதுல பாத்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு கவலை, ஒரு விரக்தி என்பதற்கு. ஆனா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு காதல் முறிவு எல்லாம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பரிகாரம் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசத்துல என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல என்னன்னாக்கா மருத்துவ உதவிகள் செய்வது. மருத்துவ உதவிகள் யாருக்காவது வீட்டுல அடிபட்டு இருக்கு, யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவிகள் செய்தாங்கன்னு வச்சுக்கலாம், மனதுல ஏற்பட்ட ஆசைகள் நிறைய மனமகிழ்ச்சிக்கான விஷயம். அதே போல வாய்ப்பு கிடைச்சா சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பரணி நட்சத்திரக்காரங்க, ஏன்னா பரணி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா இப்போதும் பாத்தீங்கன்னா தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு. எப்போதும் குடும்பம், வருமானம், வாழ்க்கை துணை, இதை தாண்டி இவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. இதை தாண்டி அவங்களோட சிந்தனையும் இருக்காது. சோ இப்படி இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போதுன்னு நம்ம சொல்ல போறோம். ஏன்னா ஆவணி மாதம் பாத்தீங்கன்னா இவங்க எடுத்த முயற்சிகள், அதுவும் தனம் பொருளாதாரம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே இப்ப வெற்றி அடையும். பணத்தை அப்படியே இரட்டிப்பாக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்வாங்க. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் இருக்கு. திருமணத்துக்காக காத்திருக்க பரணி கண்டிப்பா திருமணம் இந்த காலகட்டத்தில். நிறைய பேர் எனக்கு சுற்றுலா செல்வது, எங்கேயாவது என்னன்னாக்கா மனம் விரும்பி அந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு போவது, இந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தை இந்த ஆவணி மாதத்துல கண்டிப்பான குரு உபதேசத்தை வாங்கக்கூடிய நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்க குரு உபதேசத்தை பெறுவது, குருவை தரிசிப்பது, இல்ல ஒரு புதிய ஒரு குரு வழிபாடை இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். பரணி நட்சத்திரக்காரன் பரிகாரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில் என்னென்ன அவங்களோட குழந்தைகளோட ஆசைகளை நிறைவேற்றுவது இந்த காலகட்டத்துல சிறப்பான ஒரு பரிகாரம் இருக்கும். அதை நிறைவேற்றினாவே இவங்களுக்கு தேவை. அதே போல என்னக்கா இவங்க குருன்னு யார நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை, இவங்களுக்கு தேவையான குருவுக்கு என்ன தேவையோ அதை இந்த காலகட்டத்துல செஞ்சு கொடுத்தாங்களா, இல்ல அவங்களுக்கு ஒரு ஆன்மீக புத்தகங்களை வாங்கி கொடுப்பது மூலமா இந்த காலகட்டம் இந்த ஆவணி மாதம் இவங்களுக்கு சிறப்பான ஒரு ஆவணி மாதமா இருக்கும். முன்கோபம் அதிகமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கய்யா. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா அம்மா தான் உலகம்னு வாழக்கூடியவங்க தான் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க. அம்மா தான் உலகம். அதுல என்னன்னாக்கா குறிப்பான இந்த கிருத்திகை 1ஆம் பாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, நான் நினைச்சதுதான் நடக்கணும். ஏன்னா இவங்களுக்கு எப்போதும் என்னன்னாக்கா கற்பனை அதிகமா இருக்கும். கிருத்திகை 1ஆம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எண்ணிய எண்ணங்கள், மனசுல நினைச்ச விஷயங்கள், குறிப்பா இந்த மனசுல வந்து குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்காக பயணம் போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் சிவாலயங்களை தரிசிப்பதற்கு, இல்ல ஒரு சித்தர்களை தரிசனம் செய்வதற்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் மலை உச்சியில இருக்க சிவாலயங்களுக்கு இவங்க போயிட்டு வந்தாங்க. இந்த காலகட்டம் சிறப்பு. அதே போல என்னன்னாக்கா இதே கிருத்திகை 2-3 பாதத்துல இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னு இந்த காலகட்டத்துல வீட்டை இடிச்சு கட்டுறது, இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த காலகட்டத்துல என்னன்னாக்கா அந்த வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா பல்ப் ஃபீஸ் போடுறது, இல்ல பல்ப் உடைதல், இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்கு. அப்படி இல்லைன்னா கதவு பாத்தீங்கன்னா வாசக்காலில் ஒரு விரிசல், இந்த மாதிரி எல்லாம் இந்த காலகட்டத்துல ஏற்பட்டு சரியாகும். ஸோ இந்த வீட்டுக்கான நிகழ்வுகளை இந்த காலகட்டத்துல இருப்பாங்க. அதே தொழில் சார்ந்த விஷயம், நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசு சார்ந்த விஷயத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல ஈடுபடுவாங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். கிருத்திகை நட்சத்திர பரிகாரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன சித்த சமாதிகள் இருந்துச்சு, சமாதி வழிபாடை இந்த காலகட்டத்துல செஞ்சாங்கன்னா
எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும், மனதில் ஏற்பட்ட ஆசைகள் இருக்கும். குறிப்பா அம்மா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகும். அங்க போயிட்டு மக்களுக்கு வந்து என்னன்னாக்கா திருநூறு இல்ல மருத்துவ சார்ந்த விஷயங்கள் உதவி செய்வது உங்க வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடியதா இருக்கும். தன்னுடைய மகிழ்ச்சியை பிரதானமாக கொள்ளும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரங்க என்னன்னாக்கா சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. இவங்களை இயக்குவதே பார்த்தீங்கன்னா சூழல்கள் சுத்தி இருக்கிறவங்க தான். ஸோ எப்போதும் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் நம்ம சுத்தி இருக்கிறவங்களை மகிழ்ச்சியா வைத்துக் கொள்வதில் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான முனைப்புகள் இருக்கும். ஸோ அதன் வழியாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க எதிர்பார்த்த தன வரவு கிடைக்கும். இவங்க இங்கே ஒரு இடத்துல கேட்டு வச்சிருப்பாங்க, அது பக்கத்து யாரோ ஒரு பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். அதே போல என்னன்னாக்கா மனம் நினைத்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் அடைவாங்க. தாய்மாமன் வழியில ஒரு தன வரவு இல்ல தாய்மாமனை கூட்டு போனா ஒரு தடைப்பட்ட காரியம் எல்லாமே ஜெயிக்கும். அதே போல இவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்துக்காக கொஞ்சம் பெண்டிங் இருந்திருக்கும். டாக்குமெண்ட் ஏதாவது தொலைச்சது இல்ல டாக்குமெண்ட் வருவதில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். அது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் சரியாகும். பொருளாதார முயற்சிகள் இந்த காலத்தில் வெற்றி எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும் சொல்லலாம். ஏன்னா என்னன்னாக்கா இவங்களுக்கு தினம் தினம் ஒரு சிந்தனை, தினம் தினம் ஒரு செயல்பாடுகள், எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருப்பதனால இவங்களோட செயல்பாடுகள் டெய்லி ஒரு புதுசா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். இப்போ வந்து ரோகிணி நட்சத்திரக்காரங்க அமைதியா இருப்பதை பார்த்தாவே இவங்களுக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சி கிடைச்சிடும். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா பிரச்சனை தான். இதுவே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம். தான் நினைச்சதுதான் சரின்னு நினைக்கிற மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. மிருகசீரிடம், ஏன்னா மிருகசீர நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதும் ரொம்ப வேலைனா வெள்ளக்காரன்ற மாதிரி தான் செய்யக்கூடிய செயல்ல ரொம்ப நேர்த்தியும் பர்ஃபெக்டா செய்யணும்ன்ற பேர்ல ரொம்ப அதிகமான மன உளைச்சல் ஏற்பட்டு அதனாலேயே இவங்களுக்கு சில அசிங்கம் அவமானத்தை செஞ்சு தருவாங்க. ஏன்னா இவங்களோட ஓவர் பர்ஃபெக்ஷனேட்டே இவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா தன்னை எப்பொழுதும் இவங்களே ஒரு சட்ட திட்டங்களை வகுத்து இவங்களே தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிருகசீரிஷக்காரங்க. இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத குறிப்பா இந்த 1-2 பாதங்கள் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு என்ன சொல்றது ஒரு வெளியூர் சுற்றுலா போற வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். இந்த காலத்துல ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க. அந்த பண வரவு எடுத்த முயற்சிகள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இதனால அந்த பண வரவு தள்ளி போயிருக்கும். இப்ப இந்த காலகட்டத்தில் அது கிடைக்கும். அதே போல என்னக்கா ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் என்னக்கா எடுத்த மனதில் எதிர்பார்த்த அந்த ஆசைகள் நிறைவேறும். அம்மாக்காக சிறிய ஒரு மருத்துவ விரயம் இல்லை. அதாவது மிதுன ராசியில 3-4 பாதம் உள்ள மிருகசீரிஷக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா குறிப்பா வாகனத்துல செல்லும் போது ரொம்ப கவனமா செல்லணும். ஏன்னா பொருளாதாரம் ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் வாகனத்துல ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லணும். வாகனத்துல காலகட்டம் மிருகசீரிடம் குறிப்பா 3-4 பாதங்கள் வந்து மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும், கவனம் தேவை. மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். உங்களுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல, வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. வாய்ப்பு கிடைத்த பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாள் வழிபாடு செய்வது மிருகசீரிஷ 3-4 பாதத்துல இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விநாயகருக்கு ஒரு சித்திர தேங்காயை உடைத்து இவங்க காரியம் செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அடைவாங்க. எதை பத்தியும் கவலைப்படாத திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. திருவாதிரை, இந்த திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்போதும் ஒரு கற்பனையிலே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சொல்லலாம். கனவு கற்பனை எதுவுமே முழுசா காதலே வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து எப்போதும் ஒரு பரபரப்பாவே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஆனா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. எது நடந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி மிகுந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். இவங்களுடைய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மையை தான் சொல்லணும். எதிர்பார்த்த பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். நிறைய பேர் எனக்கு இந்த வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கும். இப்ப குழந்தைகளை பார்க்குவதற்கு இல்ல குழந்தைக்காக வெளிநாட்டு பயணம் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு போது பயணங்கள் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிறைய இந்த உக்ர தெய்வ வழிபாடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க போய் இந்த காளி வழிபாடு இல்ல வராகி வழிபாடு இல்ல பிரத்யங்க இந்த மாதிரியான உக்ர தெய்வ வழிபாடுகளை இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக செய்வாங்க. காலகட்டத்தில் இவங்களுக்கு என்ன வேலை சார்ந்த விஷயத்துல நிறைய பேர் வெளிநாடு விசா காத்திருக்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுமே இந்த காலகட்டத்தில் அதுக்கான ஒரு முடிவு என்பது இந்த காலகட்டத்தில் உறுதியா கண்டிப்பா ஏற்படும். ஸோ நீங்க
அதற்கான வேலை சார்ந்த விஷயத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் கண்டிப்பா வேலை மாற்றம் புதிய வேலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். திருவாதிரை நட்சத்திரம் பரிகாரமா என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, பரிகாரமா இவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, குழந்தைகளை நல்லபடியா பார்த்துக்கிறது. இல்ல என்னன்னாக்கா ஏதாவது ஒரு ஆன்மீகம், ஏன்னா ஆன்மீகம் இவங்க கூட பிறந்த ஒரு விஷயம். ஏன்னா பாத்தீங்களா ராசிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த காலகட்டத்துல புல்லாங்குழல் இசையை கேட்பது. புல்லாங்குழல் இசையை கேட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், இவங்களுக்கு பண வரவு வரும்னு சொல்லுவாங்க. புல்லாங்குழல் இசையை கேட்டு பண வரவை பெற்றுக்குங்க. வாய்ப்பு கிடைச்சாங்கன்னா ஏதாவது ஒரு குரு வழிபாடை செய்யுங்க, இல்ல இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யும் போது உங்க வாழ்க்கை ஏற்றம் தரும். அடுத்தவர்களின் நலனுக்காக முக்கியத்துவம் கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் குறிப்பா இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நட்சத்திர அதிபதி குரு பகவானே ஜென்மத்தில் சஞ்சரிக்கிறதால தொழில் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். வேலையில ஒரு பிரச்சனை, வேலையை மாத்தலாமா, இந்த மாதிரியான நிறைய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். வேலையில மாற்றுவது, நிறைய பேருக்கு வேலை செய்ய முடியாத வேலை விரயம் என்பது இருக்கும். ஆனா சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் நண்பர்கள் மூலமா ஏதோ ஒரு ஆதாயம் என்பது, பண வரவு என்பது கிடைக்கும். எதிர்பார்த்த சூழ்நிலைகள்ல தன வரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குறிப்பா தொழில் பார்ட்னருக்காக வெயிட் பண்ணக்கூடிய எல்லா இடமும் கிடைக்கும். மனம் கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா குழந்தைகள் சார்ந்த நலனை பேணி கற்பதற்காக, இல்ல குழந்தைகளுடைய மகிழ்ச்சிக்காக இந்த காலகட்டத்தில் நிறைய புனர்பூச நட்சத்திரத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா என்னன்னாக்க புனர்பூசம் கடகராசியில் இருக்க புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு சிறிய ஒரு மருத்துவ விரயம் என்பது இருக்கு. இவங்களுக்கு குருவோட ஆசீர்வாதத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். புனர்பூச நட்சத்திரக்கான பரிகாரம் இவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில்ல போயிட்டு எலுமிச்சங்காய அம்மன் கோயில்ல இந்த சூலத்துல சொருகிட்டு வந்தாலும் சரி, இல்ல எலுமிச்சங்காயில திருஷ்டி கழிக்கிறது மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது இவங்கள் வாழ்க்கையில பொருளாதாரம் என்பது எதிர்பார்த்த அந்த நன்மைகள் என்பது இவங்க வாழ்க்கையில நடக்கும். எப்பொழுதும் தொழில் சிந்தனை இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குதுதான் பார்ப்போம். ஏன்னா பூச நட்சத்திரக்காரங்க இந்த ஆவணி மாதம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அந்த அதிர்ஷ்டம் கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு கொஞ்சம் சாதகமா இல்லை. ஏன்னா பழம் நழுவி பால்ல வாயில உழற மாதிரி இருந்த விஷயம் திடீர்னு யாராவது தூக்கம் எழுப்பிடாப்பா நீ கனவு கழிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டா மாதிரி இருக்கும். ஆனா கைக்கு கிடைக்காது. ஸோ அது கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் காலம் தாழ்ந்து கிடைக்கும், அவ்வளவுதான் விஷயம். ஸோ அதனால என்னன்னாக்கா இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணலான்னா, குறிப்பா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுப்பதுதான் உங்களுக்கு. ஏன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், அந்த தடைகள் நீங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி தன வரவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மற்றவங்களே இந்த பொருளாதார வரவு என்பது தடைப்பட்டு இருக்கும். இந்த எதிர்பார்த்த பொருளாதார வரவு இந்த கைக்கு கிடைக்கிறதுல ஒரு சிறிய தடை தாமதம் இருக்கும். அந்த தடை தாமதத்தை தாண்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லனா, புத்து இருக்கக்கூடிய அம்மன் கோயில், எங்க பாம்பு புத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்க நாகாத்து அம்மன் கோயில், அப்படி இல்லைன்னா நாகராஜர், இந்த மாதிரியான புத்து கோயிலுக்கு வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக தனவரவு கிடைக்கும். எப்பொழுதும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஆயில்ய நட்சத்திரம், ஏன்னா இந்த நட்சத்திரோட அதிபதியே பேர் ராஜனாக சொல்லுவோம். ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் கோவம், அப்படி எங்க இருந்தே கோவம் வரும், அப்படி சுருக்குன்னு கோவம் வரும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்க, இந்த ஆவணி மாசம் முயற்சிகள்ல நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பாங்க. ஒரு மனசுல எப்போதும் விரக்தி இருந்திருக்கும். தனம் சார்ந்த விஷயத்துல அவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும். எடுத்த முயற்சிகள், தன விரயங்கள், முயற்சி ஒண்ணு சக்சஸ் ஆகுது, அவ்வளவு ஒரு மன அழுத்தத்துலதான் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மன அழுத்தம் மாதிரி இப்போ பாசிட்டிவான தனம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்துல பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள், அந்த ஆயுத படிக்கக்கூடிய மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கும். ஏதாவது கவுன்சிலிங் அப்படியே ஏதாவது இது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரில கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மருத்துவ சீட்டு கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல
உறுதியா கிடைக்கும். ஆனா என்னன்னாக்கா எது இருந்தாலும் இந்த தனம் சார்ந்த விஷயத்துல பேச்சுல ஒரு விரக்தி என்பது இருக்கும். என்ன வாழ்க்கை இது, என்ன அப்படின்ற ஒரு கண்டிப்பாக இந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து கண்டிப்பாக வரும். குடும்பத்துல ஒரு சின்ன விரக்தி, கசப்பு, கணவன் மனைவி விஷயத்துல ஒரு சிறிய கசப்பு வந்து சரியாயிடும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். உண்டான பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுங்களேன். இவங்க ஒண்ணுமே இல்ல, இஷ்டப்பட்ட இவங்க வணங்கக்கூடிய பூஜை அறையில மல்லிப்பூ அலங்காரம் பண்ணி பாருங்க. மல்லிப்பூ மாலை வாங்கி போடுறது, இல்ல மல்லிப்பூ வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க செய்யும் போது இவங்க வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சி, திரும்பமான கண்டிப்பா தரும். பொருளாதாரத்துல கண்டிப்பாக ஏற்றம் தரக்கூடிய ஒரு நிகழ்வா இந்த மாதம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. எப்போதும் கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன். மகம் நட்சத்திரம், மகம்னாவே ஜெகத்தை ஆளுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நட்சத்திர அதிபதியான கேது பகவானு பாத்தீங்கன்னா ஜென்மத்திலே இருக்காரு. ராசி அதிபதியான சூரியனும் ஜென்மத்திலே இருக்காரு. அப்ப என்னன்னாக்கா உங்களுக்கு இனம் புரியாத ஒரு டிப்ரெஷன் வந்து இருக்கும். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா உங்க பேர் புகழும் அப்படி இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்துல வந்து கௌரவம், பதவி எல்லாமே உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். கௌரவமான விஷயங்கள் வெளி உலகத்துல ஒரு மிகுந்த கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு ராசியில பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் இருக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து என்னன்னாக்க உலகமே உங்களை புகழ்ந்துட்டு இருக்கும், நீங்க வேற ஏதோ ஒண்ணு சிந்திச்சுட்டு இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய நிகழ்வா இருக்கு. அதனால உங்களுடைய அந்த ஓவர் திங்கிங்கை மட்டும் குறைச்சிக்கிட்டேன்னா இந்த மாதம் மிகுந்த சிறப்பான மாதமா இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள்ல இருந்து, ஏன்னா கடந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா சிறு சிறு விரயங்கள் என்பது இருக்கு. குறிப்பா என்னன்னா அம்மாவுக்காக ஒரு மருத்துவ விரயம் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறி ஒரு சுப நிகழ்வாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. மக நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, பார்வதி வழிபாடு என்பது சிறப்பு. குறிப்பா என்னன்னாக்க இந்த திருப்பாவையை இவங்க கேட்டாங்கன்னு வச்சு இவங்க வாழ்க்கையே மாறும். வாய்ப்பு கிடைச்சா நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு மகாலட்சுமிக்கு இல்ல பார்வதி தாயாருக்கு தாமரை மலர்களை கொஞ்சம் நீங்க அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி பாருங்க. வாழ்க்கையில பொருளாதாரம் பெருகும், வாக்கு வன்மை பெருகும். அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. பூர நட்சத்திரக்காரருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வேலை சார்ந்த விஷயத்துல எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி. அதுவும் என்னன்னாக்க இவங்க 10,000 ரூபாய்க்கு சம்பளத்தை எதிர்பார்ப்பாங்க, 15,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ அதே போல என்னன்னாக்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இரட்டிப்பு லாபத்தை ஏற்படும். திடீர் பொருளாதாரம் வந்திருக்கும். எப்படி யோசிச்சே பார்த்திருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரம். இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா மனதில் எண்ணிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிக்கும். ஆனாலும் என்னன்னாக்கா காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கசந்திருக்கு. காதல் செய்யக்கூடிய பூர்வ நட்சத்திரம்னா காதல் வந்து கட்டாயிருக்கும். ஸோ மேலும் என்னன்னாக்கா தொழில வந்து மிகுந்த அபரிவிதமான நன்மைகள் உண்டு. ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும். புதிய தொழிலுக்கான முயற்சி, தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நிறைய பூர நட்சத்திரக்காக இந்த காலகட்டம் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள். அதே போல என்னக்கா தொழில் ரீதியான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கவனமா செய்யணும். நம்ம நம்பிக்கைக்குரிய நபர்களிடம் சரியான முதலீடு செய்வதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தரும். ஏன்னா இந்த மாதத்துக்கு பாதியில பாத்தீங்கன்னா இந்த மாத கடைசிக்கு அப்புறமா சிறிய விரயங்கள் இருக்கு. இல்லை என்றால் சுற்றுலா சொல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால முதலீடு செய்யும் போது சிறிய கவனத்துடன் செய்வது உத்தமம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். பூர நட்சத்திரக்கார பரிகாரம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, சாஸ்தா வழிபாடு செய்யலாம். இல்ல ஐயப்பன் கோயில் ஐயப்பன் வழிபாடு செய்வது இவங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புதிய பதவிகளை பெற்றுத்தரும், புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். சாஸ்தா வழிபாடு செய்வது இவங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும். அடுத்தவரின் நலனில் அக்கறை காட்டும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் என்னன்னாக்கா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. குறிப்பா உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் வந்து கொஞ்சம் மன அழுத்தத்தோட தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து கேது பகவான் வந்து ராசியிலே இருக்கிறதுனால நிறைய ஆன்மீக தேடல் அதிகமா இருக்கும். நிறைய ஞானம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஆழமான நுண்ணறிவு, ஆழமான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்பு. நிறைய பேர் என்னக்கா சித்தர்கள் சமாதிகளை போய் தரிசித்திற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல சித்தர் சமாதிக்கு போலான்னு சொல்லி சூழ்நிலை வழியா கூப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு இருக்கும். வாழ்க்கையில என்னடா இது
எல்லாம் இருக்கும், ஆனா எதுவுமே இல்லை என்ற ஒரு பற்றற்ற நிலையில தான் இந்த காலகட்டம் இருக்கும். அதே பாத்தீங்கன்னா உத்திரம் 2-3 பாதம், உத்திரம் 2-3 பாதத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களும் இந்த காலகட்டம் என்னன்னாக்கா குறிப்பா என்னன்னா பயணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா தொழில் ரீதியான பயணங்கள். அதே அரசியல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்துல விரயங்கள் என்பது இருக்கு. ஏன்னா தன்னுடைய பேர் புகழுக்காக இந்த காலத்தில் நிறைய விரயங்கள் செஞ்சிருப்பாங்க. ஸோ மேலும் என்னன்னாக்கா மனம் என்பது மன அழுத்தத்துல இருக்கும். மனசுல ஏற்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒண்ணு நடக்காம போகும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். உத்திர நட்சத்திரக்கான பரிகாரம் இவங்களுக்கு பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரை வழிபாடு செய்வது இவங்களுக்கு சிறப்பான பலனை தரும். மேலும் என்னென்ன வாய்ப்பு கிடையாது நின்ற கோலத்துல இருக்க பெருமாள் இவர்களை பார்த்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எதையும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அஸ்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா அஸ்தானாவே ஒரு சிபிஐ நட்சத்திரம், எல்லாத்துலயுமே ரொம்ப ஆழமான நுண்ணறிவு. எது அவ்வளவு சீக்கிரத்துல உண்மையே இவங்க இடந்து வாங்கவே முடியாது. ஏன்னா நிறைய சீக்ரெட்ஸ் இவங்க கிட்ட அப்படியே புதைஞ்சு போய் கிடக்கும். எதையுமே ஆழ்ந்த கண்ணோட்டத்துல பாக்குறதுல இவங்க சிறப்பு. ஸோ இப்படி உள்ள அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டம் எப்படின்னாக்கா, அஸ்த நட்சத்திரக்காரங்களோட மகிழ்ச்சியை தீர்மானிப்பது இவங்களுடைய மனோகாரகனான சந்திரனோட தன்மையை பொறுத்தான். ஏன்னா என்னன்னாக்கா தினம் தினம் ஒரு நன்மையும் இருக்கும், தினம் தினம் ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனையும் நன்மையும் எப்போது கலந்தே போயிட்டு இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் நிறைய மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்கும். தொழில நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் இந்த மாதிரி சார்ந்த விஷயம் கிடைச்சிருக்கும், புதிய கௌரவ பதவிகள் எல்லாமே கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இந்த அரசியல் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய அவப்பெயர் எல்லாமே சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அரசியல்வாதியா இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கு. அஸ்த நட்சத்திரங்களுக்கான பரிகாரமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்ல வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் வழிபாடு, அம்மன் கோயிலுக்கு வேப்பிலை சாற்றி வழிபாடு செய்வதன் மூலயமாக இவங்க வாழ்க்கையில் எண்ணிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். மனைவி சொல்லே மந்திரம் என இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சோ சித்திரை நட்சத்திரம் குறிப்பா 1-2 பாதத்தில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனை உங்க வீட்டுக்கு கதவு தட்டும் அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பா என்னன்னாக்கா சட்ட ரீதியான பிரச்சனைகள், ஏன்னா இவங்க பேச்சாலேயே பிரச்சனை இருக்கும். இல்லைன்னா சில பேருக்கு என்னென்ன சித்திர நட்சத்திரம் நிறைய பேருக்கு இந்த சிபிஐ ரைடு அந்த மாதிரியான மத்திய அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம், இந்த மாதிரியான பிரச்சனை குறிப்பா பணம் சார்ந்த விஷயத்துல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பேச்சுல ரொம்ப கவனம் தேவை. குறிப்பா பணம் சார்ந்த விஷயத்துல இருக்கு. ஏன்னா பணம் திருடு போவதற்கு, பொருட்கள் உடைவதற்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்த வாக்கை ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு இருந்தீங்கன்னாவே அதுவே, ஏன்னா கெட்டது நடக்காம இருக்கிறதே ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்களை சரியாக வைத்துக் கொள்வதே உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துல தேவையற்ற நிறைய அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கிறது தகுந்த 1-2 முறை நீங்க தகுந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கான தீர்வை பார்த்துக்கோங்க. சித்திர நட்சத்திரங்களுக்கான பரிகாரம் உங்களுக்கு என்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா, இவங்க நரசிம்மர் வழிபாடு செய்வது இவங்களுக்கு சிறப்பான பலன் தரும். நரசிம்மர் வழிபாடு செய்யும் போது இவங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை எதிர்த்து போராடி வெற்றி அடையதுக்கான ஆற்றல் இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆழ் மனதில் எப்பொழுதும் பயமும் தயக்கமும் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. குறிப்பா என்னன்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு ப்ரொமோஷன், ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா ஒரு இனம் புரியாத ஒரு பயமும் தயக்கமும் இருக்கும். ஏன்னா மனதுல பாத்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு கற்பனை, இந்த கனவுல சிக்கி எதிர்காலத்தை பத்தின அதிகமான திங்கிங்காலேயே அதுவே உங்களுக்கு ஒரு சுமையாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. ஸோ அதனால என்னன்னாக்கா எதிர்கால திங்கிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு யதார்த்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிகழ்வுக்குள்ள வாங்க. ஏன்னா உங்களை சுத்தி அருமையான நிகழ்வுகள் இருக்கு. ஸோ அந்த நிகழ்வுகளை அனுபவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு முயற்சி புதிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா நீங்க புதிய கடன் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல என்னன்னாக்கா திருமணம் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்துல அந்த அளவுக்கு கொஞ்சம் பலன் தராது. அடுத்த மாதம் கண்டிப்பாக ஒரு பலன் தரும். திருமணம் சார்ந்த நிகழ்வுல கண்டிப்பாக இருக்கு. மனம் விரும்பிய ஒரு வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. முயற்சி செஞ்சு பாருங்க.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து கந்த சஷ்டி கவசத்தை படிப்பது இவங்க வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும், கனவுகளை நிறைவேற்றக்கூடிய விஷயம் இருக்கு. கந்த சஷ்டி கவசத்தை படிங்க, இதுவே உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளை பெறக்கூடிய ஒரு பரிகாரமா அமையும். ஆன்மீக நாட்டம் உடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. விசாக நட்சத்திரக்காரர்கள், ஏன்னா விசாக நட்சத்திரர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மீக பயணம் என்பது கண்டிப்பா இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போய் கண்டிப்பா இருப்பாங்க. அங்க போயிட்டு என்னன்னாக்கா இஷ்ட தெய்வ வழிபாடு நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சிருப்பாங்க. அதே போல என்னன்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனா என்னன்னாக்கா தந்தையோட பிரச்சனையால தந்தைக்காக பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பாங்க. தந்தையால ஒரு மன அழுத்தமும் விசாக நட்சத்திரக்காரருக்கு, குறிப்பா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயத்துல சிறிய அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல எனக்கு ஜீரணத்தை சரி பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்போதும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். இவங்களுக்கு பரிகாரமா என்ன சொல்லணும்னா, இவங்க தாயை நல்லா பார்த்துக்கிறது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம். தாய் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வது, தாய்க்கான கடமைகளை ஏற்றுவது, அம்மாவுக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கறது, அம்மாவுக்கு உதவி செய்வது, இல்லைன்னா அம்மா விரும்பிய விஷயங்களை பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதன் வழியாக இவங்க வாழ்க்கையில் வந்த தடைகள் எல்லாமே நீங்கி அப்படியே லாபமா மாறும். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்க வேலைக்காரங்களுக்கு அவங்களை நல்லபடியா பார்த்துக்க, அவங்க தேவையான விஷயங்கள் அவங்க ஆசைப்பட்ட சில விஷயங்கள் அவங்க வாங்கி கொடுப்பதன் வழியாக உங்க வாழ்க்கையில் நன்மையும் மகிழ்ச்சியும் பெருக்கி. தெய்வீக பயம் உடைய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அனுஷ நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மனம் வந்து ரொம்ப ஒரு சுகத்தை தேடி போகும்னு சொல்ல முடியும். ஏன்னா மனம் வந்து இவ்வளவு நாள் ரொம்ப ஃபாஸ்டா அப்படியே உயர்ச்சி மேன்மையை நோக்கி போன இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன சறுக்கை சந்திருக்கு. குறிப்பா என்னன்னா ஜோதிட துறையில இருக்கவங்க நிறைய குருமார்கள் எல்லாமே நிறைய அவப்பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இருக்கு. ஏன்னா குறிப்பா சில பெண்களால அந்த மாதிரியான சில அவப்பேர்கள் எல்லாமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ அதனால அனுஷ குறிப்பா கவனமா இருக்கணும். அதே மாதிரி என்னன்னா இந்த வீடு மாற்றத்துக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தை சின்ன தடைகள் விரயங்கள் இருந்தால் ஏற்பட்டிருக்கும். சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பழைய வாகனத்தை மாற்றி புதுசா வாங்கலாமா என்ற மாதிரி எண்ணெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இவங்களுக்கும் இந்த மாதம் வந்து ஒரு ஆவரேஜான மாதம் சொல்ல முடியும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரமா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், வீட்டுல இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை மாற்றி புதிய விஷயங்களை மாற்றவும். வீட்டுல இருக்கக்கூடிய தேவையற்ற குப்பைகள் இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு தேவையான குப்பையை மட்டும் வச்சுக்கு. தேவையற்ற குப்பைகளை நீக்குவதே உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்கும். வீட்டை எப்போதும் நல்ல நறுமணத்துடன் நல்ல விஷயங்களுடன் வைத்துக் கொள்வது உங்க வாழ்வில் ஏற்றம் தரக்கூடிய விஷயமா இருக்கும். சூட்சம ஞானம் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கேட்டை நட்சத்திரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த நட்சத்திரவுடைய நிகழ்வு எல்லாமே பிளான் பண்ணது பெருசா நடக்காது. பிளான் பண்ணாத விஷயம் பாத்தீங்கன்னா டக்குன்னு நடக்கும். ஏன்னா இவங்க வாழ்க்கையில எல்லா நிகழ்வும் பாத்தீங்கன்னா திடீர் நிகழ்வுகளா இருக்கும். இன்னொன்னு என்னன்னாக்கா அன்பிளான்டு விஷயங்கள் தான் இவங்க வாழ்க்கையில நிறைய நடக்கும். குறிப்பா என்னன்னா நிறைய ஏதோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தே பாத்தீங்கன்னா கிடைக்காம ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூல சந்திச்சிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் இஷ்யூ மாறி இப்போ ஒரு நன்மையான ஒரு காலகட்டமா இருக்கும். குறிப்பா என்ன கேட்ட நட்சத்திரக்காரங்களும் அந்த ரகசியமான விஷயங்கள், ரகசிய முதலீடா இருந்தாலும் சரி, ரகசிய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு அழுத்தத்தை சந்திருக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா என்னன்னாக்கா தொழில செய்யக்கூடிய தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான புதிய வாய்ப்புகள், இல்லை முதலீடு செஞ்சு புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டம் என்னக்கா தொழில் முதலீடு செஞ்சு ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. இல்ல அந்த காசு வராதா அப்படின்ற டிப்ளமேட்டிக் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு முயற்சியின் வழியாக அந்த பணம் உங்களுக்கு ஒரு பகுதியாவது திருப்பி கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். அதே போல என்னன்னாக்கா தொழில் வேலை செய்யக்கூடிய நிறைய என்னன்னாக்கா நிறைய பேர் இந்த டாக்குமெண்ட் பிரச்சனைனால டாக்குமெண்ட் கையாளாதனால ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடியவங்க கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்த செஞ்சு தேவையில்லாம ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகி அது பிரச்சனையாவதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். உங்களுக்கான பரிகாரம் என்ன பண்ணலாம், நீங்க ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்.
வாய்ப்பு கிடைச்சுன்னா ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு ஒரு வடை மாலையோ இல்லை வெத்தலை மாலையோ ஒன்று வாங்கி போட்டுட்டு வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய ஒரு நிகழ்வா அந்த நிகழ்வு அமையும். ஆன்மீகத்தை தன்னகத்தே வைத்துள்ள மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியான பயணம், திடீர் பயணங்கள், இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றங்கள் எல்லாமே இருக்கு. ஏன்னா குரு பகவான் ராசி அதிபன் குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கும். புதிய பதவிகள், புதிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். புதிய விஷயங்கள், ஏன்னா அன்பிளான்டு விஷயங்கள் எல்லாமே புதிய விஷயத்தை, புதிய வேலை செய்யறவங்க புதிய டீம் ஹேண்டில் பண்றது, இல்ல புதிய கௌரவ பதவிகள், இல்ல அரசாங்கத்தால ஒரு கௌரவம், இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனாலும் எல்லாருமே ஒரு சிறிய கௌரவம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கசப்பா ஒரு சிறிய நிகழ்வும் நடக்கும். அதனால நல்ல விஷயத்தை அதிகமா யோசிச்சுட்டு கசப்பான நிகழ்வை ஒத்தி வச்சுட்டு இந்த காலகட்டத்தை நீங்க சிறப்பான காலகட்டம் அமைச்சுக்கீங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம், உங்களுக்கு பரிகாரமா என்ன சொல்லலாம் அப்படின்றது, சிவாலய வழிபாடு செய்வது சிறப்பு. நீங்களும் ஒரு சித்தர் சமாதிகளுக்கு சென்று சிவாலயம் உள்ள சித்தர் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். ஏற்பட்ட தடைகள் எல்லாமே நீங்கும். வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். செஞ்சு பாருங்க. அனைவரையும் சிரித்தே மயக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல காலகட்டம்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் புதிய கடன் வாங்கி புதிய லக்ஸரியான பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த காலகட்டம் என்னன்னாக்கா, ஏதாவது விலை உயர்ந்த பொருள் உங்ககிட்ட தொலைவதற்கோ இல்ல உடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பொருட்களை ஹேண்டில் செய்யும் போது இந்த காலகட்டம் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். பூராட நட்சத்திரக்காரங்கள் ஏதாவது விலை உயர்ந்த, குறிப்பா போன் உடையிறது, இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு. அதனால மிகுந்த கவனமா இருங்க. இல்லைன்னா போன்ல டிஸ்பிளே பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல டிஸ்பிளே உடையிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். கவனமா இருங்க. அதே போல என்னன்னாக்கா, உடம்புல நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா இந்த நீர் பற்றாக்குறையால் உங்களுக்கு சில வியாதிகளும் வருவதற்கான வாய்ப்பு. குறிப்பா என்னன்னாக்கா, இந்த யூரின் போகும்போது எரிச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு அதிகமா ஏற்படும். ஸோ அதனால அந்த விஷயம் இருக்கு. நிறைய உடம்பு தண்ணி குடிங்க, ஃப்ளூயிட்ஸ் இருக்கு, நிறைய ஜூஸ் குடிங்க. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம், உங்களுக்கு பரிகாரமா நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய விஷயம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா எங்கேயாவது போனோம்னா போயிட்டு வாங்க. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட செய்யக்கூடிய எல்லா விஷயமும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய ஆன்மீக யாத்திரை ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிறைய பேருக்கு உருவாக்கிறோம். போயிட்டு வாங்க, நல்ல விஷயம் நடக்கும். தன்னுடைய கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். குறிப்பா எனக்கு உத்திராடம் 1ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் சொல்லலாம். நிறைய பேருக்கு பதவி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நிறைய பேர் பதவி கிடைக்கும். அதே போல என்னன்னாக்கா, நிறைய பேர் அந்த சிவாச்சாரியார்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சித்தர் சமாதிகளை சென்று அங்க போய் சித்தர் தரிசனம், இது மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய சித்தர்களோட தரிசனம், சித்தர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்குலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல என்னன்னாக்கா, நிறைய பேருக்கு என்னன்னாக்கா, குரு பணம் சார்ந்த விஷயம், ஏதோ ஒரு விதத்துல பணம் உங்களோட தேவைகளை நிறைவேற்றும். இந்த காலத்துல பண வரவு என்பது நல்லதா இருக்கு. ஆனா உத்திராடம் 2, 3, 4 பாதத்துல இருக்கிறவங்களுக்கு என்னன்னாக்கா பதவி பறிபோகும்னு சொல்றோம். இந்த காலத்துல என்னன்னாக்கா, அரசு சார்ந்த விஷயத்துல தண்டனைகள் கிடைக்கும். அதனால என்னன்னாக்கா, வாகனத்துல பயணிக்கும் போது ஹெல்மெட் போடாம ஃபைன் போடுறது, இல்ல இந்த மாதிரி டாக்குமெண்ட் இல்ல, லைசன்ஸ் இல்லாம போய் ஃபைன் ஓடுறது, இது எல்லாமே இந்த உத்திராடம் 2, 3, 4 பாதத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ ஒரு விதத்துல ஒரு விரக்தி என்பது இருக்கும். கணவன் மனைவி உறவு என்பது ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்படும். ஸோ அதனால கவனம். நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம், உங்களுக்கான பரிகாரம் என்னன்னாக்கா, குறிப்பா 2, 3, 4 பாதத்துல இருக்க பரிகாரம் என்னன்னாக்கா, வாய்ப்பு கிடைச்சா எங்கேயாவது ஒரு மொட்டையை போட்டுருங்க. அவ்வளவுதான். மொட்டையை போடுங்க, இல்ல ஒரு போய் ஹேர் கட் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு பரிகாரம். இதை பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளோட தாக்கம் குறையும். மனைவி சொல்லே மந்திரம் என இருக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க, ஏன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா, மனைவி சொல்லே மந்திரம் இருக்கும். சூழ்நிலைகள் தான் இவங்களை இயக்கம். அது நண்பர், கணவன் மனைவினா கணவன் மனைவி. ஸோ இவங்க தான் இவங்களுக்கு இயக்கம்.
ஸோ இவங்க ஆட சொன்னா இவங்க ஆடுவாங்க, அவங்க பாட சொன்னா பாடுவாங்க. அந்த மாதிரிதான் இவங்களுடைய தன்மைகள் என்பது இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த காலத்துல என்னன்னாக்கா நிறைய பேர் புதிய முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய முயற்சிகள் இருப்பாங்க. அந்த முயற்சி எல்லாமே ஒரு சின்ன தடையா இருக்கும். இவங்களுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த ஆள் கிடைச்சிருக்காது. வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது கொஞ்சம் இப்போ சரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்துல சிறிய ஒரு விரக்திகள் ஏற்படும், தடைகள் இருக்கும். இந்த தடைகளை எல்லாம் நீக்கணும்னா நீங்க உங்களுடைய தடைகளை நீக்குவதற்கான பரிகாரங்கள் நீங்க செய்து கொள்வதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காலகட்டத்தில் என்னன்னாக்கா நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயம், பொருளாதார கடன், சிறிய கடன்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சூழ்நிலைகளால சில ஆன்மீக பயணங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் என்னன்னாக்கா புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய வாகன கடன் ஏற்படும், இல்லைன்னா வாகனம் பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால வாகனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்க. உங்க வாழ்க்கை இந்த மாதம் சிறப்பா இருக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம் நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, தடைகளை நீக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு தான் உங்களுக்கு ஏற்றம் தரும். ஸோ விநாயகர் வழிபாடு செய்து உங்கள் தடைகளை எல்லாம் உடைப்பது, இது போன்ற பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வெட்டி வேர் வாங்கி எரிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு யாகங்களை பங்கேற்பது, இந்த மாதிரியான நிகழ்வுகளை செய்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை நீங்க நீக்கிக்கலாம். எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனம் உடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அவிட்ட நட்சத்திரம், குறிப்பா மகர ராசியில் இருக்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த காலம் சூப்பரான காலம் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம்னாக்கா பொதுவா இந்த காலகட்டத்தில் நிறைய வேலை வாய்ப்புக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வேலைக்காக காத்திருந்தவங்க எல்லாமே, குறிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா இருந்தா உறுதியா நடக்கும் கூட சொல்ல முடியும். அதே போல என்னன்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்துல நல்ல மாற்றம், குறிப்பா அந்த மெக்கானிக்கல் வேலை, அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டு, நிலம் சார்ந்த விஷயத்துல தொழிலா செய்யக்கூடிய எல்லாருமே இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டம். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கையெழுத்தாகும். நிறைய பேர் ஜேவி, இப்ப பில்டரா இருந்தாங்கன்னா நிறைய பேர் ஜேவி புதிய இது பண்ணுவாங்க, புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவிட்டம் 1-2 பாதங்களுக்கு இந்த காலத்துல உறுதியா உண்டு. அதே அவிட்டம் 2-3 பாதங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இவங்களுக்கு எவ்வளவு விஷயம் நல்லதோ அவங்களுக்கு அவ்வளவு விஷயம். ஏற்கனவே ஒருத்தன் அக்ரிமெண்ட் போட்டிருப்பான், திடீர்னு கேன்சல் ஆயிருக்கும். போட்ட அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிருக்கும், போட்ட ஒப்பந்தங்கள் கேன்சல் ஆகும். இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ அதை எல்லாமே போராடி பெறணும். இல்லைன்னா ஏதோ போட்ட அக்ரிமெண்ட்டுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி போட்ட கையெழுத்து ஏதோ என்னைக்கோ ஒரு இடத்துல கையெழுத்து போட்டிருப்பீங்க, அதை பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கடன் கட்டலைன்னு சொல்லி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே அவிட்டம் 3-4 பாதத்துல இருக்கவங்களுக்கு இருக்கு. நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரமா என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விநாயகர் வழிபாடு செய்து தடைகளுக்காக ஒரு சூரத்தேங்காய் உடைப்பதுதான் உங்களுக்கு பரிகாரம், வேற ஒரு பரிகாரமும் கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு பொருட்களை தானம் செய்வது, அப்படி இல்லைன்னா ரோட்ல இருக்க போலீஸ்காரங்களுக்கு இருப்பாங்க இல்லையா, காவல்துறை அதிகாரி இருப்பாங்க, காவல்துறை நண்பர்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும். போகும்போது ஒரு தனி பயிர் வாங்கி கொடுங்க, இல்லை ஏதாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை, ஏதோ ஒரு சில விஷயங்களை செய்வதன் மூலியமாக இந்த தன்மையிலிருந்து உங்களை பாதுகாக்க முடியும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பா. தன் நலனில் அதிக அக்கறை உடைய சதய நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போதும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம்னாக்கா புதிய பொருள் சேர்க்கை என்பது இருக்கும். புதுசா ஏதோ ஒரு ஆசைப்பட்ட பொருள் யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுப்பாங்க. அதே போல என்னன்னாக்கா இந்த காலகட்டத்துல நிறைய மன மகிழ்ச்சிக்கான நிறைய நிகழ்வுகள் இருக்கும். ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்கும்னு சொல்ல முடியும். ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. அதே போல என்னன்னாக்கா குழந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய அழுத்தம் என்பது இருக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கணும் பார்த்தீங்கன்னா திடீர் வர அமையும். திருமணம் நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்துல சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே திருமணம் ஆகி ஒரு மனக்கசப்புல இருந்த சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த காலத்துல வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு கிடைக்கும். திடீர்னு ஒரு சந்திப்பு, திடீர்னு ஒரு மீட் பண்றது, திடீர்னு வெளியே போவது, இந்த மாதிரியான திடீர் நிகழ்வுகள் என்பது இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, ஆனா நான் நினைச்ச மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் இல்லாம பார்த்துக்கு உங்க வாழ்க்கை இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்கும். சதய நட்சத்திரக்கான பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கற்பனையே குறைச்சிக்கிறதுதான் பரிகாரம். ஏன்னா நீங்க வாழ்வது யதார்த்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி விஷயம், விரலுக்கு ஏற்ற வீக்கென்ற மாதிரி
ஏன்னா உங்களுக்கு கற்பனைக்கு அளவே இருக்காது. உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒத்துழைத்து போவது சிறப்பான ஒரு பரிகாரம். புகழ்ச்சிக்கு மயங்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா மிகுந்த சோதனைக்குள்ள காலகட்டம் சொல்லணும். ஏன்னா தனம் சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம், மன மகிழ்ச்சிக்கு குறை இருக்காதானா, எது நடந்தாலும் போதும், என் வாழ்க்கை சூப்பரா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. தேவையற்ற விஷயங்களால் மன அழுத்தத்தால தேவையற்ற அணுகுமுறையால நிறைய பேருக்கு இந்த போலீஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரியான சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு படிக்கிட்டு ஏறது, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் படிக்கிட்டு ஏறுவது, தேவையற்ற அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால மிகுந்த கவனத்துடன் இருக்கு. ஏன்னா தனக்கு எல்லாம் தெரியும், தான் தான் எல்லாம் பார்த்தேன் அப்படின்ற ஒரு ஆணவ போக்கை விட்டு கொஞ்சம் அடங்கி போனீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். செஞ்சு பாருங்க. ஏன்னா குழந்தைகளால ஒரு அழுத்தம் என்பது இருக்கு. குழந்தையை விட்டு பிரிவது, இல்லை குழந்தைக்காக ஏதாவது ஒரு குழந்தைகளால சிறிய அசிங்கம் அவமானங்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். உங்களுக்கான பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதுதான் உங்களுக்கு பரிகாரம். ஸோ மனம் போன போக்குல வாழாம மனசுக்கு பிடிச்சவங்க போன போக்குல வாழ்வதுதான் உங்களுக்கான பரிகாரமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். தன்னுடைய மகிழ்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் போதும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். புதிய விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய விஷயம், குறிப்பா என்னன்னாக்கா வெளியூர் வெளிநாடு சார்ந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும். ஸோ அதே மாதிரி என்னன்னாக்கா வேலைக்காக வெளியூர் போறவங்களுக்கு பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் டக்கு டக்குன்னு உடனே ரெடி ஆயிடும். ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய சறுக்கல் என்பது இருக்கும். பணம் என்பது எதிர்பார்த்த நிலையில இருக்காது. ஸோ அதே மாதிரி உங்களோட பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கும். வாயிருக்குன்னு சொல்லி பேசிடுவீங்க, யாராவது பத்தி பேசிடுவீங்க, அதுவே உங்களுக்கு எதிர்காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதனால பேச்சில ரொம்ப கவனமா இருக்கு, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். உங்களுக்கான பரிகாரமா என்ன பண்ணலாம்னா, நீங்க காமதேனு வழிபாடு செய்வது உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். காமதேனு வழிபாடு செஞ்சு பாருங்க, பொருளாதாரத்துல மேன்மை அடைவீங்க. தாயையும் தாரத்தையும் இரு கண்களாக காணும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாதம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, மனசுல பாத்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு பிரச்சனை, செய்யலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா இப்படின்னு இருந்த ஒரு நிகழ்வு எல்லாமே இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருக்க ரேவதி நட்சத்திரம் இந்த கால காதல் திருமணமே நடக்கும். அதே போல என்ன, வீடு சார்ந்த விஷயத்துல ஒரு ஆதாயம் ஏற்பட்டு, குறிப்பா வீட்டுல ஒரு வாடகை விட்டுருப்பாங்க, வாடகை வரல, புதிய ஒரு நபர்களோட வாடகை உங்களுக்கு வருமானத்தை பெருக்கும். அதே போல தாய் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல ஒரு ஆதாயமான சூழல் இருக்கு. இந்த காலத்துல ரொம்ப மன மகிழ்ச்சிக்கான, ஏன்னா மன அழுத்தத்துல இருந்து பாதி இந்த மாசம் கடைசிக்கு அப்புறம் அந்த மன அழுத்தம் மாறி அப்படியே அது மன மகிழ்ச்சியா மாறக்கூடிய, அழுத்தம் மாதிரி மன மகிழ்ச்சியா மாறக்கூடிய இது இருக்கு. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல எதிர்பார்த்த சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். எப்போதும் இவங்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணைக்கான ஒரு மன மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போங்க, அவங்களோட கனவுல நிறைவேற்ற உங்க வாழ்க்கை சிறப்பாக. நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். உங்களுக்கான பரிகாரம், நீங்க இந்த கந்த சஷ்டி கவசத்தை படிப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம். கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு வாங்க, உங்க வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக. எங்க சேனலை பார்த்தமைக்கு நன்றி. ஞாபகமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜோதிடம் மற்றும் வாஸ்து சார்ந்த ஆலோசனைக்கு கீழே இருக்க எங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.